அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள். அனுஷத்தின் அற்புதங்கள் இந்த தொடரை நம்ம ராக ஆராதனை சேனல் மூலமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பெரியவாளது கதை இல்லாமல் கோயிலுக்கு ஏன் போனோம்? இது என்ன சார் கொஸ்டின்? கோயிலுக்கு தெய்வத்தை தரிசனம் பண்ண தானே போகிறோம். சரி, பெரியவா என்ன சொல்லியிருக்கா? கோயிலுக்கு ஏன் போகணும், எதுக்கு போகணும் அப்படிங்கிறத பெரியவா சொன்னால் அதில் ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்கும். எங்களுக்கும் சொல்லுங்களேன் சார், கேட்குறேன். இதோ சொல்கிறேன். இன்றைக்கு கோயிலுக்கு போகிற வழக்கம் நிறைய பேர்கிட்ட குறைஞ்சி போயிருக்கு. ஏதோ திருவிழா பண்டிகை நாள் அப்படின்னா மட்டும் சில பேர் கோயிலுக்கு போகிறா. மற்ற சமயங்கள்லாம் போகிறதே இல்லை. அது மாதிரி நம்ம இன்னொன்று கூட நிறைய பேர் பார்ப்போம். யாருக்குன்னா ஆற்றுல குழந்தைங்க ஒரு பெரியவாளுக்கோ குழந்தைங்களுக்கோ ஒரு பர்த்டே அது மாதிரி இருந்தால் தான் கோயிலுக்கு போய் அது அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டி பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பலூனை கட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வெளியிலேருந்து ஸ்வீட் காரம் காஃபி அல்லது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது தான் இப்போது நவடேஸ் ரொம்ப ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா அன்றைக்கி குழந்தைங்கள ஒரு கோவிலுக்கு அழைச்சின்னு போய் அதுங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுவா. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த மோகங்கள் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல. ஒரு குழந்தை வீட்டில் ஒரு பர்த்டே பண்ணாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு பெரியவாளே நினச்சிடுறா. அதுதான் பெரியவா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டை திருமண நாள்னாலோ அதாவது யாருக்கான நம்மளுக்கு வெட்டிங் டே இது மாதிரிலாம் வருது பாருங்கள். அது மாதிரி இருந்தால் தான் பிரார்த்தனையை தெய்வத்தோட சமர்ப்பிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறோம். அது இன்றைக்கும் சில பேர் இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே சார், அதனால் நம்ம இன்றைக்கி மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி எதுக்கு நம்ம தீநகரில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் போய் தெய்வத்தினோட பார்வையில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது இன்றைக்கும் சில பேர் செஞ்சுன்னு தான் இருக்கா. தினமும் கோயிலுக்கு போக வேண்டியதனோட அவசியம் என்னன்னு சொல்லிட்டு மகா பிரிவை 1957 58 வாக்கில் ஒரு சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவில் அவர் சொல்கிறார். என்ன அருமையான செய்தின்றதை நம்ம பின்மே பார்ப்போம். பெரியவா அறிய நம்மளுக்கு சொல்லியிருக்க அந்த அருளிய திருவாக்கு என்னென்னா, ஆலயங்களுக்கு நம்ம தினமும் போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆலயத்துக்கு போக வேண்டியது மிகவும் அவசியம். ஏன், அந்த காலத்தில் கோயிலில் ஒலிக்கிற உச்சிக்கால மணி ஓசையோ அர்த்தஜாம மணி ஓசையோ கேட்ட பிறகு தான் எல்லாருமே மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பா. ஏன், அன்றைக்கி பொழுதே அப்படி தான். மத்தியான சாப்பாடோ ராத்திரி சாப்பாடோ எல்லாமே அப்புறம்தான், பிறகு தான் சாப்பாடுவான். அது அந்த காலத்து மனுஷா இந்த மாதிரி ஒரு தாத்பரியத்தை அந்த நாளில் வச்சா. அந்த மணி ஓசையை கேட்டுட்டு பிறகு தான் எல்லாமே பண்ணுவாள். நாமெல்லாம் சாப்பிட்றோம். ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் சரியாக